சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி ஸ்ருதி மீனா கிட்ட பேசிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ருதி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இந்த ஸ்ருதி பேச்சை மீனா கேட்குறாங்க. மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா ஸ்ருதி உடனே சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னை பார்த்தா மட்டும் ஸ்ருதிக்கு அவ்வளோ கோபம் வருது. எனக்கு அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. எனக்கு உதவி செய்யுங்க. எப்படியோ நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் போதும். மனோஜ் கூட என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு மீனா கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் எவ்வளவோ உதவி கேட்டிருப்பேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் என்னை புரிஞ்சிக்காம மீனாவும் ஸ்ருதியும் என்னை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. மீனா கூட என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன். ஸ்ருதியால் இப்போ என்னுடைய பேச்சை மீனா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க மீனா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஸ்ருதி மட்டும்தான். ஸ்ருதி இப்படிலாம் பேசுவாங்க. இதுலேயும் மீனாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு ஸ்ருதி தான் மீனா கிட்ட என்னை பற்றி இப்படிலாம் பேசி சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் சரியே இல்லை. ஸ்ருதி வர வர கொஞ்சம் கூட என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க. மீனாவாத என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் மீனாவும் என்னை எதிர்த்து பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ருதி தான். ஸ்ருதியை நம்புகிற மீனா என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. மீனாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் காரணமாக இருப்பேன்னு ஸ்ருதி மீனா கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. மீனாவையும் சும்மா விட போகிறதில்ல, பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்கிற ஸ்ருதியும் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு ரொம்பவே கோவமாக இப்படி யோசிக்கும்போது அங்கே வந்த ரோகிணியோட அம்மா, கல்யாணி எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா எங்கே போனாலும் சொல்லிட்டு தான் போகணுமா? உங்களுக்குன்னு வீடு இருக்குது, நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு ஏம்மா என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கல்யாணி, மீனாவை பார்க்க போகிறதா சொல்லிட்டு போனேன். மீனாவை பார்த்தியா? மீனா எப்படி இருக்காங்க? மீனா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, என் வாழ்க்கையே இந்த நிலமையில இருக்குது. ஆனால் மீனாவை பற்றி கேட்குறீங்களே, ஏம்மா உங்களுக்குன்னு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். என்னை பற்றி யோசிக்க மாட்டிங்களா? நானே அந்த வீட்டில் இல்லை, மீனாவும் ஸ்ருதியும் மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துருவாங்களா? விஜயா எப்படி ரொம்ப கோவமாக என்னை அந்த வீட்டிலேருந்து அனுப்புனாங்களோ அதே மாதிரி இப்போ மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக அந்த வீட்டில் இல்லைம்மா. மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ணாமலை மாமா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தாலும் மீனாவால் தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு இங்கே வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா பேச்சை கேட்டு இனி மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விஜயாத்தை எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அப்படி பேசி மீனாவையும் அனுப்பிட்டாங்க. அதனால் மீனா வீட்டிலே இருப்பாங்கன்னு நினச்சா பூக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மீனா எப்படியும் அந்த வீட்டுக்கு போயிடுவோன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் மீனாவும் ஸ்ருதியும் என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? ஆனால் இப்போ கூட மீனா மேலே உள்ள அக்கறையில் கேள்வி கேட்குறீங்க. இதெல்லாம் சரியே இல்லைம்மா. மீனாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னை பற்றி யோசிக்க மாட்டிங்களான்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுகிற? உன்னை பற்றி நான் யோசிக்காமல் இருப்பேனா என்ன? இல்லை, எதுக்காக கேட்குறேன்னா, மீனாவும் முத்துவும் கிருஷ் மேலே அவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க. ஆனால் கிருஷை பார்க்க வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ தானே. உன் மேலே எனக்கு அக்கறை இருக்க போய் தான் உனக்காக பொய் சொன்னேன். வீட்டில் உள்ள எல்லாரையும் உன்னை மாதிரி நானும் ஏமாத்திருக்கேன். மறுபடியும் எனக்கு உதவி செய்கிறது மீனாவும் முத்துவும் மட்டும்தான். நீ கூட என்னை பார்க்க வராமல் இருந்திருக்கு. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா, கிருஷிக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நிற்கிறது மீனாவும் முத்துவும் தான். அவங்க எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நீ மறந்துடலாம், நான் மறக்க முடியாதுல்ல. கிருஷிக்காக தான் இன்னும் மீனா முத்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் அவங்க நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் மீனாவை பற்றி பேசினேன். உனக்கு பிடிக்கலனா நான் இனி பேசலை, போதுமா அப்படின்னு சொல்லும்போது, மீனா இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன தான் நினச்சாலும் மீனா மறுபடியும் விஜயாத்தை வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் விஜயாத்தை விட மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்ருதியை நான் சும்மா விட போகிறது இல்லைம்மா. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு மீனா கிட்ட பேசி இப்படி மீனாவும் என்னை எதிர்த்து பேசுகிற அளவு கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ருதி தான். எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறாங்க அந்த ஸ்ருதி. அப்படி ஸ்ருதிக்கு என்னால் என்னம்மா பிரச்சனை வந்தது? எதுவுமே இல்லைல்ல. ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்க. அதனால் என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறாங்க. நான் கஷ்டப்படுறேனேன்னு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்யலாம், இல்லை அந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு எனக்காக சப்போர்ட் பண்ணலாம். எதையும் செய்யாமல் என்னை எதிர்த்து பேசுறது, ஏளனமாக பேசுறதுன்னு இந்த ஸ்ருதியை மட்டும் நான் சும்மா விட போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன கல்யாணி என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போது, இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால தானம்மா இவ்வளோ சந்தோஷமாக நிறைய வருமானம் வருதுன்னு என்னையே எதிர்த்து பேசுகிறாங்க இந்த ஸ்ருதி. எப்படியாவது ஸ்ருதிக்கு பிரச்சனை செய்யணும், இனியும் பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீ நல்ல பேர் வாங்கணும், விஜயா வீட்டுக்கு மருமகளாக போகணும்னா இப்படி யாருக்கும் பிரச்சனை செய்யாமல் இரு. இல்லையா அந்த வீட்டுக்கு நீ என்னைக்கும் போக முடியாது. ஸ்ருதிக்காக மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. மீனாவையும் முத்துவையும் ஸ்ருதி விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இடையில பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன்னா தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க போகிறது நீ மட்டும்தான், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது,
அம்மா என்னம்மா, எப்பயும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுற நீங்கள் இன்னைக்கு ஸ்ருதிக்கு வேற சப்போர்ட் பண்ணுறீங்க? போதுமா, நீங்கள் யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்க, ஆனால் நான் நினச்சது கண்டிப்பாக நடக்கணும். என்னை தேவையில்லாமல் பேசி தலகுனியை வச்சு அந்த ஸ்ருதியை நான் சும்மா விட போகிறதில்ல. நான் வந்து சிந்தாமணியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் சிந்தாமணி வந்துட்டு போனாங்க. ரோகிணி எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டாங்க. எனக்கு சரியாக தெரியலன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஏதோ டெக்கரேஷன் வேலை இருக்கான், அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. முதல்ல நீ ரெஸ்ட் எடு, தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காத. மீனா எப்படி ரொம்ப நல்லவங்களோ அதே மாதிரி ஸ்ருதியும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நீயா அங்கே பிரச்சனை செஞ்சுருப்ப, தேவையில்லாமல் பேசியிருப்ப, அதனால தான் உனக்கு சரியான பதில் கொடுத்து அனுப்பியிருப்பாங்களே தவிர்த்து அவங்க யாரும் உன்னை தேடி வந்து பேசலையே. நீ தானே அவங்கள தேடி பேச போயிருக்க. முதல்ல யோசிச்சு பாரு, யார் பக்கம் பிரச்சனை இருக்குது, யார் வந்து தேவையில்லாமல் பேசியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தனா நீ தான் தப்பு பண்ணியிருக்கன்னு நீயே புரிஞ்சுப்ப. அவ்வளவுதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்காக பேசுவாங்க, ஸ்ருதியும் மீனாவும் இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே கோவப்படுவாங்கன்னு நினச்சா, எப்பயுமே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற என் அம்மா இப்போ ஸ்ருதிக்கு வேறு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் நினச்சது மட்டும்தான் நடக்கணும். நான் கண்டிப்பாக ஸ்ருதிக்கு பிரச்சனை செய்ய தான் போகிறேன். சிந்தாமணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ரோகிணி ஸ்ருதி மேலே உள்ள கோவத்தில் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. சீதா எப்பயும் போல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்த அருண் வந்து சீதா கிட்ட கேட்குறாங்க, என்ன உங்கள் அக்கா மீனா உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க போல், நீ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அக்கா கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்து அந்த வீட்டில் இருக்கிறதுனால எப்பயுமே பிரச்சனை தான் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு இனி முத்து கூட வாழவே முடியாதுன்னு மீனா உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு கேட்குறாரு அருண். அருண் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? முத்து மாமா மீனாக்காவை விட்டு கொடுக்காம ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அந்த வீட்டில் பிரச்சனை செஞ்சால் விஜயாவால் மட்டும்தான் எங்கள் அக்காவுக்கு பிரச்சனை வரும். விஜயா தான் சரியாக புரிஞ்சிக்காம எங்கள் அக்காவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. மீனாக்காவை சீக்கிரமாக தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா முத்து மாமா சொல்லியிருக்காங்க. எதையும் புரிஞ்சுக்காம இந்த பிரச்சனைக்கும் காரணம் முத்து மாமா தானே பேசுகிறீங்களே, நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா அருண் அப்படின்னு சொல்லும்போது, இதில் நான் திருந்த எதுவுமே இல்லை. உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். ஆனால் மீனா விஜயா வீட்டில் கஷ்டப்படுறாங்க. அப்போ இங்கே முத்து தானே ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும். ஆனால் முத்துவுக்கு மற்றவங்க கிட்ட பிரச்சனை செய்யணும், யாரும் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது. முத்துவை பற்றி நீங்கள் யாரும் புரிஞ்சிக்கல, ஆனால் முத்துவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். முத்துவால் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் முத்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அதெல்லாம் நடக்குமா? அதான் மீனாவும் இப்போ வீட்டில் இல்லை, முத்துவை பார்த்துக்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லைன்னு அவரும் கார் செட்டில் சவாரிக்கு கூட போகாமல் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு எனக்கு தெரியாதா என்ன? முத்துவுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, போதும் அருண், இப்படிலாம் பேசாதீங்க. இங்கே மீனா அக்காவோட மாமியார் சீக்கிரமாக என் அக்காவை புரிஞ்சுக்க தான் போகிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, மீனா மாமா என் அக்காவுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் ஏற்கனவே என்கிட்டயே நிறைய பிரச்சனை செய்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு முத்துமாமாவை பற்றியும் மீனாக்காவை பற்றியும் நீங்கள் பேசாதீங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சீதா வர வர சீதா முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா. இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. நம்ம மெதுவாக தான் சீதா கிட்ட பேசி புரிய வைக்கணும். இப்போ சீதா கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அருண் வந்து யோசிக்கிறாரு. மீனா சந்திரா வீட்டில் இருந்து பூக்கடைக்கு கிளம்பணும், கடையில் வேற நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அங்கே வீட்டில் இருக்க ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே சிந்தாமணியோட பொண்ணு ரேகா சத்யாவை பார்க்கறதுக்காக வராங்க. மீனா இருக்கிறத பார்த்துட்டு, மீனா நீங்களா, எப்படி இருக்கீங்க மீனா அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க சிந்தாமணியோட பொண்ணு ரேகா. நீங்கள் வந்திருக்கீங்க, ஆமாம் சத்யாவை பார்க்க தான் வந்தீங்களான்னு கேட்க, ஆமாங்க உங்கள் தம்பி சத்யாவை பார்க்க தான் வந்தேன், ஆனால் ஃபோன் பண்ண எடுத்து பேசலை, அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஆமாம் மீனா நீங்கள் பூக்கடையில் இருப்பீங்க, உங்களை பார்த்து பேசணும்னு நினச்சேன். பரவாயில்ல, உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? இல்லை நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறதா சத்யா சொன்னார், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரை பற்றியும் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அதனால தான் கேட்டேன் மீனா. எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கொஞ்ச நாள் என் அம்மா வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க மீனாவும் இங்கே வந்து ரேகாவும். இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க சந்திரா. அந்த சமயம், ஆமாம் சத்யா எப்போ வருவார், ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டை பார்க்க தாம்மா போயிருக்கான், இப்போ வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. உடனே எங்கள் சந்திரா வந்து காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்குற காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சந்திராவை பாராட்டி பேசுகிறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க சந்திரா. மீனா கிட்ட கேட்குறாங்க,
நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இங்கே வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, நீங்கள் எனக்காக செஞ்சு கொடுத்த இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அங்கே வந்த என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் உங்களை பெருமையாக பேசினாங்க மீனா. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டனோ எல்லா ஆர்டரையும் ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுத்தீங்க. உங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் அப்புறமா கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இல்லைங்க, பூக்கடைக்கு வந்து உங்களை பார்த்து பேசி உங்களை பாராட்டணும், உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நான் நினச்சதை விட உங்களோட டெக்கரேஷனோட ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு அங்கே ரேகா வந்து பணம் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு மீனா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க, இன்னொரு பக்கம் இதெல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியலையே அப்படின்னு முத்துவை பற்றி யோசிக்கிறாங்க. மீனாவும் இங்கே வந்து ரேகாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சத்யா வராரு. ரேகா நீங்களா, எப்போ வந்தீங்க, எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் ஃபோன் பண்ணேங்க, நீங்கள் எடுத்து பேசவே இல்லை, அதான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்கள் கூடவே வந்துடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போ கிளம்புங்க, உடனே நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு திருன்னு முழிக்கிறாரு சத்யா. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன உன்னுடைய ஃப்ரெண்டு ரேகா எங்ககிட்ட பேசக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது அதனால தான் அப்படின்னு. அங்கே ரேகாவை இதுக்கு மேலே பேச விட்டா அவ்வளவுதான் அப்படின்னு அப்புறம் உடனே சத்யா வந்து ரேகாவை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் சத்யா வந்து ரொம்ப அமைதியாக வரதை பார்த்துட்டு சிந்தாமணியோட பொண்ணு வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, உங்கள் அக்கா மீனா உங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்க இனி இங்கே தான் இருப்பாங்களா, அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறதா இல்லையா, இல்லை நீ உங்கள் அக்கா மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுவ, இன்னைக்கு என்னவோ அப்படி பேசலையே, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. ஆமாங்க, அவங்க மாமியார் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு விஜயாவை பற்றியும் சொல்கிறாங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் என் அக்கா மீனா தான் காரணம்னு சொல்லி என் அக்காவும் அங்கே போக பிடிக்கலன்னு இங்கே வந்துட்டாங்க. என்ன செய்ய, அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருந்தால் எங்கள் அக்கா மீனா, ஆனால் அவங்க தான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது, மாமியார் இப்படி பிரச்சனை செஞ்சால் அவங்க வந்து நிம்மதியாக என்னை வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் உங்கள் அக்கா மீனா சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு தான் போகலாமே, அவங்களால என்ன செய்ய முடியும், உங்கள் அக்கா நல்லபடியாக பிஸ்னஸ் செய்கிறாங்க, பூக்கடைக்கு ஓனராக இருக்காங்க, எவ்வளோ நல்லா டெக்கரேஷனோட செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குது, நானே மீனாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க மாமியார் இன்னுமா மீனாவை பற்றி புரிஞ்சுக்கல, விஜயா மீனாவை வேணும்னே அவங்க வீட்டிலேருந்து அனுப்பிட்டாங்கல்ல, 2 வருஷமாக மீனா அவங்க வீட்டுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி இருந்தும் எதுக்கு விஜய் அப்படிலாம் செய்கிறாங்கன்னு கேட்கும்போது, இப்படியே பேசிகிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாங்க, என் அக்கா மீனாவோட வாழ்க்கை இனியாவது சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இங்கே வந்து ஆஃபீஸ்க்கு ரேகாவை கூப்பிட்டு கிளம்பி போகிறாரு சத்யா. ரோகிணியை பார்க்கறதுக்காக சிந்தாமணி வீட்டுக்கு வராங்க. என்னம்மா ரோகிணி, உடனே உங்களை பார்க்கணும், முக்கியமான விஷயத்த பேசணும்னு ஃபோனில் சொன்னேன், என்னம்மா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, விஜயாவும் மனோஜும் ஏதாவது பிரச்சனை செஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவங்களால எனக்கு எப்போ தான் பிரச்சனை இல்லை, அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருந்திருப்பேன், ஆனால் விஜயாத்தை நானும் மனோஜும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க கூடாதுன்னு என்னதான் அங்கேருந்து அனுப்பிட்டாங்களே, அவங்களுக்கு எப்பயும் எனக்கு பிரச்சனை செய்ய மட்டும்தான் தெரியும், ஆனால் புதுசாக இப்போ ஸ்ருதியும் என்னை எதிர்த்து பேசி என்னை தலகுனிய வைக்கிறாங்க, ஸ்ருதியை பற்றி பேசுகிறதுக்காக தான் வர வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, ரவியோட மனைவியை பற்றி பேச நீ வர சொன்னியா, அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே ஸ்ருதி விஜயாவை எதிர்த்து பேசியிருக்காங்க, இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும்னா ரவி தான் மனசு மாறணும், நீத்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு, அந்த வீட்டில் ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கிறதுனால அவங்க இப்படி பேசும்போது விஜயா அமைதியாக இருக்காங்க, எதிர்த்து பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் ஸ்ருதி பணக்கார வீட்டு பொண்ணுன்றதுனால விஜயாத்தை அவங்க என்ன பேசினாலும் அமைதியாக இருப்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, ஏன்னா ஸ்ருதிக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஸ்ருதிக்கு என்ன தேவைனாலும் அவங்க அம்மா அப்பா உடனே வந்து செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க ஸ்ருதிக்காக வந்து கேள்வி கேட்பாங்கன்னு விஜயாத்தை ஸ்ருதியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நானும் அந்த வீட்டில் இருக்கும்போது நான் உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, என்னைக்கு என்னை பற்றின உண்மை தெரிய வந்ததோ அன்னைக்கே மீனா மாதிரி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நீ தான் செய்யணும்னு என்னை எதிர்த்து பேசி ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஜயாத்தை. விஜயாத்தைக்கு பணம் தான் முக்கியம், ஆனால் மீனா 2 வருஷமாக அந்த வீட்டில் பொறுப்பாக வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க, அவங்கள மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டாங்க, ஆனால் ஸ்ருதி கிச்சனில் இருக்க வேலையை பார்த்ததில்ல, என்றைக்கும் வீட்டில் இருக்க வேலையை அவங்க செய்யவே மாட்டாங்க, விஜயாத்தை செய்ய விடவும் மாட்டாங்க, ஏன்னா விஜயாத்தைக்கு பணம் தான் முக்கியம், நானும் உண்மையாக பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்திருப்பேன், நான் பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க, ஆனால் இப்போ அவங்க மேலெல்லாம் எனக்கு கோவம் இல்லை, ஸ்ருதி மேலே மட்டும்தான் எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கேன், ஸ்ருதி என்னை எதிர்த்து பேசுகிறாங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே, மீனாவும் ஸ்ருதியும் ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாங்க,
அதனால் இப்போ ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக நடக்குது. அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எனக்காக பிரச்சனை செய்யணும். இனி அந்த ரெஸ்டாரண்ட்டை ஸ்ருதி நல்லபடியாக நடத்தவே கூடாது. ரவியவும் ஏற்றுக்காம அந்த வீட்டுக்கு மருமகளாக போக முடியாதுன்னு எல்லாரும் எதிர்த்து பேசுகிறாங்கன்னா ஸ்ருதிக்கிட்ட பணம் இருக்கிறதுனால தானே, அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கிறதுனால தானே. அந்த பிஸ்னஸே இல்லைன்னா ஸ்ருதி வேற வழியே இல்லாமல் அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் எதுக்குனாலும் பணம் கேட்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி செஞ்சால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் முடிஞ்ச அளவு நீங்கள் பிரச்சனை செய்யணும். அந்த ரெஸ்டாரண்ட்டை ஸ்ருதி நடத்தவே கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் விஜயாவுக்கு தெரிஞ்சால் என்னை சும்மா விட மாட்டாங்கம்மா ரோகிணி. உனக்காக என்னுடைய வீடை கொடுத்துருக்கேன். உன் பையனை நான் தான் படிக்க வைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். அப்பப்போ நீ என்கிட்ட பணம் வாங்குற, நானும் முடிஞ்சளவு உதவி செய்கிறேன். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறியே, இவ்வளோ பெரிய உதவி செய்ய சொல்கிறியே, இதனால் எனக்கு பிரச்சனை வந்துட்டா நீயா வந்து உதவி செய்வ அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நானும் மனோஜும் சந்தோஷமாக அந்த வீட்டில் ஒத்துமையாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னா இந்த ஸ்ருதியெல்லாம் தேவையில்லாமல் என்னை பற்றி பேசவே கூடாது. நான் வந்து மனோஜ் கூட என் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்றதுக்காக பொய் சொல்லியிருக்கேன். அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறேன். மற்றபடி என் மேலே எந்த தப்பும் இல்லை. என் வாழ்க்கைக்காக பொய் சொன்னதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்னை ஏளனமாக பேசினா எப்படி என் வாழ்க்கைக்கு அவங்க யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லும்போது, சரிம்மா, நானே எப்படியாவது என் ஆளுங்களை அனுப்பி எப்படியாவது பிரச்சனை செய்கிறேன், போதுமா, நீ நிம்மதியாக இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே மனோஜ்கிட்ட போய் பேச போகிறேன்னு சொல்கிறாங்க. அது உன்னுடைய விருப்பம். சீக்கிரமாக உன் வாழ்க்கைக்காக என்ன செய்யணுமோ அதை செய். நீ இப்போ சொன்ன வேலையை நான் சரியாக செஞ்சிடறேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற சிந்தாமணி யோசிக்கிறாங்க. வர வர இந்த ரோகிணி சொல்கிற எல்லாத்தையும் கேட்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜயா தான். விஜயாவோட வீடு மட்டும் எனக்கு கிடைக்கட்டும், அப்புறம் என்னை பற்றி இந்த விஜயா மட்டும் இல்லை ரோகிணியும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க சிந்தாமணி. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ரோகிணியோட அம்மாவுக்கு ரோகிணி மேலே ரொம்பவே கோபம் வருது. என்ன இந்த ரோகிணி இப்படி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கா? மீனாவை பிடிக்காது, முத்துவை பிடிக்காது, இப்போ ஸ்ருதியவும் பிடிக்கலன்னு பிரச்சனை செய்கிறதுக்காக சிந்தாமணியை வர வச்சு இப்படி ஒரு திட்டம் போட்டுட்ருக்கா. ரோகிணி திருந்த போகிறதே கிடையாது. ரோகிணிக்கு இனி உதவி செய்கிறத விட பேசாமல் ரோகிணியை பற்றின உண்மையை ஸ்ருதிக்கிட்ட முதல்ல சொல்லணும். ஆனால் எப்படி ஸ்ருதிக்கிட்ட பேசுகிறது? அவங்க அம்மா வீட்டில் தங்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசவும் முடியாத ஒரு நிலமையில நான் இருக்கேன். அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக முடியாது. எப்படி உதவி செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலும் ஸ்ருதிக்கு உதவி செய்ய முடியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணியோட அம்மா. சிந்தாமணி இங்கே வந்து தன்னுடைய ஆளுங்களை அனுப்பி அங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அங்கே வர கஸ்டமர் எல்லாரும் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு யாருமே இனி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடாது. ரோகிணி சொல்கிறத நம்ம செஞ்சு தான் ஆகணும். கொஞ்ச நாள் ரோகிணி நம்மளை நம்பணும். வீடு கிடச்சதுக்கப்புறமா இவங்க எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டலாம். என் வீட்டிலையே தங்க வச்சு ரோகிணிக்கு உதவி செய்கிறேன்னா ஏதாவது ஒரு காரணம் இல்லாமையா இருக்கும் அப்படின்னு அவங்க ஆளுங்களையும் அங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த ஆளுங்க வந்ததுக்கப்புறமா வந்த கஸ்டமர்கிட்டலாம் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. நீங்கள் என்ன இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க? இங்கே சாப்பாடெல்லாம் அவ்வளோ ருசியாகவும் இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியும் இருக்காது. இவங்க பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க. இங்கே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலமை வரும். நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம், நிறைய பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு அங்கே வந்த கஸ்டமர்கிட்ட பேச ஒவ்வொருத்தரும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்போ சாப்பாடெல்லாம் ருசியாக இருக்குன்னு சொன்னாங்களே, நம்பி வந்தோம், இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கா ஏற்கனவே, இங்கே சாப்பிடவே வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த ஆளுங்க இப்படி பிரச்சனை செய்கிறத ரவி பார்க்குறாரு. நீங்கள்லாம் யார்? என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏன் இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் சமைச்சு கொடுக்குறதே நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போ ஒன்றால் தான் நிறைய பிரச்சனை வருது, உனக்கு உண்மையாகவே சமைக்க தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே பிரச்சனை அதிகமாகுது. ரவி அங்கே வந்தவங்க ஏதோ வேணும்னே பிரச்சனை செய்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லோரும் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இல்லை நான் போலீஸை வர வைப்பேன்னு சொல்லும்போது, நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எங்களை ஏமாற்ற பார்க்குறியா? நிறைய பணம் வாங்கிட்டு நீ வந்து சமைச்சு தர சாப்பாடெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சாப்பிட்ற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்னைக்கு வந்து இங்கே சாப்பிட்ருக்கீங்க? நீங்கள் யாரோ சொல்லி கொடுத்து தான் இப்படி வந்து பேசுகிறீங்கன்னு தெளிவாக தெரியுது. நீங்கள் இங்கே வந்து நான் பார்த்ததே இல்லையே, என்ன பிரச்சனை செய்ய வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, இவங்க எல்லாருமே நீத்து அனுப்புன ஆளுங்களாக இருப்பாங்க. ஏன்னா நீத்து தான் எப்பயும் இப்படி ஒரு வேலையை செய்வாங்க. என்ன ரவி, உன்கிட்ட இதெல்லாம் பெருசாக நான் சொல்கிறதே இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் நானே சமாளிச்சிருக்கேன், ஆனால் இப்போவும் நீத்து தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
என்ன நீத்துவும் பணம் கொடுத்து இப்படிலாம் பேச வச்சாங்களா அப்படின்னு அந்த ஆளுங்க கிட்ட சொல்லும்போது, நாங்கள் உண்மையை பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடானா என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வராங்க, ஆனால் நீங்கள் எங்களை ஏமாத்துற மாதிரி அவங்களையும் ஏமாத்திடக்கூடாதுன்றதுக்காக தான், உங்கள் ரெஸ்டாரண்ட் பக்கமே யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே நாங்கள் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் பிரச்சனை செய்ய வரல, உண்மையை சொல்லிகிட்டு இருக்கோம். போதும் போதும், உங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நல்ல வருமானம் வருது, வாங்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு இவங்க எல்லாரும் பிரச்சனை செய்யணும். ஆனால் எல்லாரும் நம்ம பேசுகிறத நம்பணுன்றதுக்காகவே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க ஸ்ருதி. ஆனால் வந்த கஸ்டமர் எல்லாரும், என்ன இங்கே நிறைய பிரச்சனை நடக்குது, இங்கே சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அங்கேருந்து ஒவ்வொருத்தரும் கிளம்புறதை பார்த்துட்டு, என்ன ரவி என்ன நடக்குது, இவங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் இப்படி வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்படியே நடந்துட்டு இருந்தா எந்த கஸ்டமரும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரமாட்டாங்க, யாரோ திட்டம் போட்டு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்ன செய்யணும் ஒன்றுமே புரியலையேன்னு ரொம்பவே குழப்பத்தில் ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஆளுங்க பேசிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கேருந்து யாரும் கிளம்பக்கூடாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைனா நீங்கள் உண்மையை நிரூபிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கலாம், உங்கள் பேச்சை நாங்கள் கேட்க வேண்டாம், பேச வேண்டியதை பேசிட்டோம், கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ரவி அவ்வளோ கஸ்டமர் வந்தாங்க, ஆனால் இப்போ யாருமே இல்லை. அந்த ஆளுங்க வந்து பேசுனதை கேட்டு அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி அவங்க எல்லாரும் ரொம்ப கோவமாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இனி என் ரெஸ்டாரண்ட்டை நான் எப்படி நடத்த போகிறேன், அந்த ஆளுங்க யார் தான் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க, அவங்கள அனுப்புனது யாருன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. போதுமா ரவி, இப்போ உனக்கு நிம்மதி தானா, சரியாக சமைச்சு கொடுன்னு சொன்னா பாத்தியா, நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளோ பிரச்சனை வருது, நீ பேசாமல் நீத்தோட ரெஸ்டாரண்ட்லேயே வேலை பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே ரொம்ப கோவமாக பேசும்போது, என்ன ஸ்ருதி இப்படி பேசிகிட்டு இருக்க, நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா தான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீத்துவோட ரெஸ்டாரண்ட் அளவு என்னுடைய ரெஸ்டாரண்ட் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், நீத்துவால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட பெருசாக நான் சொன்னதே இல்லை. ஆனால் இன்றைக்கி இவங்க வந்து என்னென்ன பேசிட்டு போயிருக்காங்க பாரு, இனி யாராவது நம்மளை நம்பி இங்கே சாப்பிட வருவாங்களா, அங்கே வர கஸ்டமர் கூட இனி யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போதுமா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, நீத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் எல்லா கஸ்டமரும் அங்கே போகணுன்றதுக்காக நீத்துவும் சேர்ந்து திட்டம் போட்டு இப்படி ஆளுங்களை வர வச்சு பேச வச்சிட்டிங்களா அப்படின்னு இப்படி பேசும்போது, நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா, நான் எப்பயுமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், உன் பக்கம் தான் நிற்பேன், நீத்து என்ன தான் சொன்னாலும் நீத்து வந்து எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் ஓனராக இருந்திருக்காங்க, நான் வந்து உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னால் பிரச்சனை வருமா என்ன ஸ்ருதி புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன், இனி இந்த கடைக்கு நான் வந்து சரியாக பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு யாரோ திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க, யாருன்ற உண்மையை கண்டுபிடிச்சு மறுபடியும் என் பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. ரவிக்கு ஒன்றுமே புரியல. ஸ்ருதி சொல்கிறது உண்மைதான், ஒருவேளை நீத்து தான் இப்படிலாம் செஞ்சுருப்பாங்களா என்ன அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது, இங்கே வந்து ரோகிணி சிந்தாமணி சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியா சிந்தாமணி, நீங்கள் அந்த ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சிட்டிங்களா, இனி அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே ஸ்ருதி வரமாட்டாங்கல்ல, என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், என் பேச்சை கேட்டு எனக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, இன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ருதி நல்லா அனுபவிக்கணும், பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் பேசலாமா என்ன, இனி ஸ்ருதி என் முன்னாடி நின்று பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குற இங்கே ரோகிணியோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸ்ருதிக்கிட்ட பேச முடியாது, ஆனால் போலீஸ்கிட்ட உதவி கேட்கலாம்ல, இங்கே ஸ்ருதி வந்து வேலை செய்யக்கூடாது, நல்லபடியாக முன்னேறக்கூடாதுன்னு ரோகிணி திட்டம் போட்டு இப்படி சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இதன் மூலமாக சந்தோஷப்படுறா. கல்யாணி என் பொண்ணு தான், அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாமா என்ன, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்கிறா, என்னை பற்றியும் என் பேரன் கிருஷை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குன்னு கிளம்புறாங்க. அம்மா எங்கேம்மா போகிறீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் வந்து சொல்கிறேன், நீ மட்டும் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன கிருஷ் வீட்டில் இருக்கான், அப்புறம் அம்மா எதுக்கு எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ரோகிணி. ஆனால் கிருஷோட பாட்டி போலீஸை பார்க்கறதுக்காகவும் உதவி கேட்கறதுக்காகவும் உண்மையை சொல்கிறதுக்காகவும் வந்திருக்காங்க. அங்கே போலீஸ்கிட்ட வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, என் பொண்ணு தாங்க கல்யாணி, ஆனால் அவள் மாமியார் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிட்டு இப்போ வாழ்க்கையை பிரச்சனை செஞ்சுட்டு வந்து அவளே என் வீட்டில் இருக்கா, இப்போ நாங்கள் தங்கி இருக்கிறது சிந்தாமணியோட வீட்டில் தான், சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்குறேன்னு சொல்லி யாராவது ரோகிணியை எதிர்த்து பேசினா உடனே அவங்களுக்கு பிரச்சனை செய்கிறா, இதில்
ஸ்ருதியோட பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்யணும், ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த கஸ்டமரும் வரக்கூடாதுன்னு சிந்தாமணியோட ஆளுங்களை அனுப்பி இங்கே வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை செய்ய வந்து திட்டம் போட்டு அதே மாதிரி செஞ்சுட்டாங்க. இப்போ உண்மை தெரியாமல் ஸ்ருதி ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. ஸ்ருதி அவங்க வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக செய்வாங்க. எனக்கு அவங்கள பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அந்த ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்ய வச்சது ரோகிணி தான். ஆனால் ரோகிணிக்கு உதவி செஞ்சது சிந்தாமணி தான். எப்படியாவது ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் நல்லது செய்யணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படியா முன்னாடியே வந்து பேசியிருக்கலாமேன்னு கேட்கும்போது, என் பொண்ணு பேச்சை கேட்டுட்டு தான் அங்கே இருக்கேன், அவங்கக்கிட்ட சொல்லாமல் கூட என்னால் வெளியில் வர முடியாது சார். இப்போ தான் நான் வந்து வேறு வழி இல்லாமல் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எப்படியாவது நீங்கள் தான் சார் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு உதவி கேட்ட உடனே அங்கே ஸ்ருதியவும் ரவியவும் வர வைக்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் உடனே அங்கே வந்து நிற்கும்போது, நீங்களா அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ரோகிணியோட அம்மா தானே, இவங்க இங்கே என்ன செய்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே ரவி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ரோகிணியால் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்டு அவங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் நல்லபடியாக செய்யக்கூடாதுன்னு திட்டம் போட்டு தான் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இந்த உண்மை இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ரோகிணி அவங்க அம்மா வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் சிந்தாமணி வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. அப்போ சிந்தாமணி தான் உங்களுக்கு உதவி செய்கிறாங்களா? நான் சந்தேகப்பட்டேன், அதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. எதுக்காக ரோகிணி இப்படி ஒரு வேலை செய்யணும்? அவங்கக்கிட்ட நான் சரியாக பேசுறது கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரோகிணிக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்களா? அந்த கோவத்தில் தான் என் பொண்ணு இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டா. ரோகிணி அப்படிலாம் செஞ்சுருக்கக்கூடாது. ஆனால் ரோகிணி என்னை பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, கிறிஷை கவனிக்கலனாலும் பரவாயில்ல, பேசாமல் கிறிஷை அவங்க பெரியப்பா பெரியம்மா கிட்ட கிறிஷோட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து என் சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கிடுறேன். ஆனால் ரோகிணி இனி இப்படி ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு மன்னிப்பும் கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த உண்மை தெரியும், ஆனால் ரோகிணி இப்படிலாம் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு உண்மையை சொன்னதுக்கப்புறமா போலீஸ்கிட்ட ரோகிணியவும் சிந்தாமணியும் வசமாக மாட்டி விட்டுறாங்க ரோகிணியோட அம்மா லட்சுமி. ரோகிணியவும் சிந்தாமணியவும் அங்கே வர வைக்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் அவங்க வந்த உடனே பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. சிந்தாமணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரோகிணி என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? சிந்தாமணியோட உதவியை கேட்டு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சால் அந்த பிஸ்னஸை நான் நடத்தாமல் விட்டுருவேனா என்ன? உங்களை விட நான் பெரிய புத்திசாலிங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் பயப்படவும் மாட்டேன், இந்த பிஸ்னஸை நடத்த வேண்டாம்னு முடிவெடுக்கவும் மாட்டேன். இப்படி எனக்கு பிரச்சனை வரதான் செய்யும், எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன் இப்போ எனக்கு உண்மையே தெரிஞ்சிருச்சே, உங்களால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு. உன்னை நான் சும்மா விடுவேனா? என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. இல்லைங்க, நீங்கள் மீனா கூட சேர்ந்து தேவையில்லாமல் என்கிட்ட பேசுனீங்கல்ல, அந்த கோவத்தில் தாங்க இப்படி செய்ய சொன்னேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, உனக்கு பொறாமை, அந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியலன்னு பொறாமையில் நீ வந்து எனக்கு பிரச்சனை செஞ்சா நான் உன்னை சும்மா விடுவேனா? எதுக்குடி இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொன்னேன்ல, நீங்களும் தான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க, அந்த கோவத்தில் தான் அப்படி பேசினேன். மீனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கெல்லாம் காரணம் ரோகிணியாக தான் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கோவத்தில் தான் வேணும்னு இப்படி செஞ்சேன். போதுமா, நான் வேணும்னா மன்னிப்பு கேட்குறேன், பிரச்சனையை பெருசாக்காதீங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க ரோகிணி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, சார் இந்த ரோகிணியை நம்பவே நம்பாதீங்க, இவங்க எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறது, மனோஜை கூட பொய் சொல்லி ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் யாருமே ரோகிணிக்கிட்ட பேச மாட்டாங்க, ஏன்னா ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரோகிணிக்கு எப்படி நாங்கள் உதவி செய்ய முடியும்? இவங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஏமாத்திருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க, இவங்க பெருசாக எந்த நல்லதும் செய்யலை, இவங்களுக்கு மட்டும் நான் உதவி செய்யணுமா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, சார் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, என் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரச்சனை செஞ்சது யாருன்ற உண்மை உங்களுக்கு தெரியும், நான் உங்ககிட்ட உதவி கேட்குறேன், இவங்க 2 பேருமே வெளியில் வரக்கூடாது சார். என் ரெஸ்டாரண்ட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நல்லபடியாக வேலை செஞ்சு என் பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இவங்களால இப்போ பிரச்சனை வந்திருக்கு, இவங்க என்ன சார் பதில் சொல்ல போகிறாங்க? நீங்களே கேள்வி கேளுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது, ஸ்ருதி மேலே உள்ள கோவத்தில் ஏதோ தெரியாமல் இப்படி பண்ணிவிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, உடனே ரவி சொல்கிறாரு, என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க, நீங்கள் சாதாரண வேலையை செஞ்சுருக்கீங்க, எங்கள் பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சிருக்கீங்க. இன்றைக்கி வந்த கஸ்டமர் எல்லாரும் எங்கள் ஸ்ருதியை வந்து கேள்வி கேட்குறாங்க, எல்லாரும் எங்களை திட்டுறாங்க, நீங்கள் அனுப்பின ஆள் தேவையில்லாமல் அவ்வளோ பேசியிருக்காங்க தெரியுமா? இதுக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லலைன்னா கண்டிப்பாக ஸ்ருதி எடுக்கிற முடிவு தான் சரின்னு நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ரோகிணின்னு சொல்கிறாங்க. ரவி, நான் உங்கள் வீட்டில் மூத்த மருமக, உங்கள் அண்ணி, அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் பேசலாமா? மனோஜோட மனைவினா என்னை விட்டு கொடுக்காம எனக்கு நீங்களாவது சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு பார்த்தா, ஸ்ருதி சொல்கிறது எல்லாமே சரின்னு சொல்கிறீங்க,
நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, இனி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய மாட்டேன், உங்கள் பிஸ்னஸில் தலையிட மாட்டேன் போதுமானு சொல்கிறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, ஆமாம்மா ஸ்ருதி, ஏதோ ரோகிணிக்காக நானும் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுட்டேன். எல்லாம் எங்கள் தப்பு தான், மன்னிச்சிருமா, பிரச்சனையை பெருசாக்காதம்மா. விஜயா கிட்டேயும் இதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணிக்கு உதவி செய்கிறீங்களே, ரோகிணி உங்கள் வீட்டில் தான் அப்போ தங்கியிருக்காங்களா? ரோகிணி சொன்ன உடனே எதுக்கு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சீங்க? ரோகிணிக்கு இவ்வளோ உதவி செய்கிறேன் உங்களை விஜயாத்தை நம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் விஜயாத்த ஃப்ரெண்டா இல்லை ரோகிணியோட ஃப்ரெண்டா? ஒன்றுமே புரியல. ஆனால் நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை செய்கிறதுக்கு திட்டம் போடுறீங்கன்னு மட்டும் தெரியுது. உங்களை நான் சும்மா விடுறதா? மீனா வேணும்னா பொறுமையாக இருப்பாங்க, ஆனால் நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன். என் பிஸ்னஸில் பிரச்சனை செஞ்சதுக்கு எனக்கு தேவையான பணத்தை நீங்கள் கொடுங்க, இல்லையா நீங்கள்லாம் வெளியில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ பணம் எங்ககிட்ட இல்லைம்மா, உனக்கே தெரியும், மீனாவால் தான் என் பிஸ்னஸில் இப்போ நான் வந்து எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்கேன். சரியாக டெக்கரேஷன் ஆர்டர் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நீ வேற இவ்வளோ பணம் கேட்டால் எப்படிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் போதும், தேவையில்லாமல் பேசாதீங்க. பிரச்சனை செய்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருக்கணும். அப்போ எதையும் யோசிக்கிறது இல்லை. ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணும், உதவி செய்யணும்னு நினச்ச நீங்கள் எனக்கு நான் கேட்குற பணம் கொடுக்கணும், இல்லையா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். சார் நீங்களே பேசி பாருங்கள் சார், இல்லையா இவங்க 2 பேரும் வெளியில் வரக்கூடாது சார். என் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும்னா இவங்க 2 பேரும் நான் கேட்குற பணத்தை கொடுக்கணும். இவங்களால தானே சார் கஸ்டமர் யாரும் இனி வராமல் இருப்பாங்க. இவங்க தானே ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காங்க. அப்போ நான் சொல்கிறத இவங்க கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணியும் சிந்தாமணியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல், என்னை மன்னிச்சிரு ஸ்ருதி, என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லை, நீ கேட்குற பணத்தை எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, உன்கிட்ட பணம் இல்லை, ஆனால் என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறியே, அசிங்கமாக இல்லை உனக்கு? உன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டியதானே? உன் பையன் கிறிஷை பார்க்குறத விட உன்னுடைய அம்மாவை கவனிக்கிறத விட எனக்கு பிரச்சனை செய்கிறது தான் இப்போ உனக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்கிறது, அப்படி தானே? நீ இப்படி தான் செய்வேன்னு தெரியும். எங்கள் வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வர்றதுக்கு கோர்ட்டில் நீ எவ்வளோ பொய் சொல்லியிருக்க. எங்களையா சும்மா விடுவ? நீ என்னெல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியும். உனக்கு பிடிக்கலன்னா பிரச்சனை செய்வ, அப்படி தானே? அப்போ நீ எனக்கு செஞ்ச பிரச்சனைக்கு நானும் பதிலுக்கு உனக்கு பிரச்சனை செய்ய வேண்டாமா அப்படின்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாங்க. இவங்க 2 பேரையும் சும்மா விடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சிந்தாமணியும் வசமாக மாட்டிக்கிறாங்க. இங்கே ரோகிணியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நல்ல வேலை உண்மை தெரிஞ்ச உடனே இப்போவாது வந்து உண்மையை சொன்னீங்களே, ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு. இந்த விஷயத்துலையாவது நீங்கள் உண்மையை சொல்லாமல் இல்லாமல் எனக்கு உதவி செய்யணும்னு வந்தீங்கல்ல, அதுவே போதும், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ஸ்ருதி கிட்ட ரவி கேட்குறாரு, இப்போவாது உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டியா? நீத்துவால் பிரச்சனை வரலை, நீத்து மேலே உள்ள கோவத்தில் நீ என்னையும் திட்டின, கேள்வி கேட்ட, இப்போ புரிஞ்சுக்கிட்டல, நிம்மதியாக இப்போ பிஸ்னஸை கவனிக்கலாம். இனி சிந்தாமணியும் ரோகிணியும் என்னைக்கும் நமக்கு பிரச்சனை செய்ய மாட்டாங்க. ஆனால் சிந்தாமணிக்கு இங்கே ரோகிணி உதவி செய்கிறாங்க, அதே மாதிரி ரோகிணிக்கு சிந்தாமணி உதவி செய்கிறாங்கன்ற உண்மை வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வரணும். இனியாவது என்னை சந்தேகப்படாமல் கேள்வி கேட்காம இரு, நம்ம பிஸ்னஸை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கலான்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனைக்கு நீத்து காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நீ கோவப்படாமல் நீ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்பயும் போல் வந்து வேலையை பார்க்கலாம். என்ன செய்ய, இந்த ரோகிணி இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே கோவமாக அங்கே விஜயாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ரோகிணி செஞ்ச வேலையை புரிய வைக்கிறாங்க. என்னது ரோகிணியை அப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கான்னு சொல்லும்போது, ரோகிணி மட்டும் இல்லை ஆண்டி, சிந்தாமணியும் தான், இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு தான் என் ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இவங்கள சும்மா விடுவேனா? இப்போ போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது என்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி தான் இப்போ ரோகிணிக்கு ரொம்ப உதவி செய்கிறாங்க. ஆனால் ரோகிணியோட அம்மா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எனக்காகவும் என் ரெஸ்டாரண்ட்டுக்காகவும் பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க ரோகிணிக்காக இத்தனை நாள் பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போ எனக்காக உண்மையை தான் பேசியிருக்காங்க. அதனால் நன்றி சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். மறுபடியும் ரோகிணியால் பிரச்சனை வந்ததுன்னா நான் ரோகிணி என்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எல்லா உண்மையவும் விஜயா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க ரவியும் ஸ்ருதியும். சிந்தாமணி எதுக்கு ரோகிணிக்கு உதவி செய்யணும் ஒன்றுமே புரியலையே, எனக்கும் மனோஜுக்கும் மட்டும்தான் உதவி செய்கிறாங்கன்னு நினச்சேன். ரோகிணியை பற்றின உண்மையை கேட்டப்ப ரோகிணி இப்போ எங்கே தங்கியிருக்காங்கன்னு கூட தெரியல அப்படின்னு சிந்தாமணி சொன்னாங்க. எனக்கு உதவி செய்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அப்புறம் ரோகிணிக்கு எதுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க? யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஸ்ருதி இப்படி வந்து நடந்த உண்மையை சொன்னதை கேட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இங்கே வந்து விஜயா உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா அந்த ரோகிணி திருந்தவே இல்லை, முதல்ல ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும், அதுக்கப்புறமா மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். ரோகிணியால் நம்ம வீட்டில் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சா ரோகிணி
இங்கே ஸ்ருதி மேலே உள்ள கோவத்தில் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காளே, ரோகிணி கண்டிப்பாக திருந்தவே மாட்டா. இந்த வீட்டுக்கு ரோகிணி என்னைக்கும் மருமகளாக வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அதெல்லாம் நடக்காது அங்கிள். நாம தான் கவனமாக இருக்கணும். ரோகிணி இப்படி பிரச்சனை செஞ்சுட்டாங்கன்னு நான் பிஸ்னஸ் செய்யாமல் இருக்க முடியுமா? எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு கண்டிப்பாக நான் முன்னேறி காட்டுவேன். ரோகிணியால் மட்டும் இல்லை, அந்த சிந்தாமணி நினச்சாலும் என் பிஸ்னஸ்க்கு எந்த பிரச்சனையும் இனி செய்ய முடியாது. அப்படி செஞ்சாங்கன்னா அவங்கள நான் என்னைக்கும் சும்மா விட மாட்டேன் அங்கிள். நீங்கள் கவலைப்படாமல் ரெஸ்ட் எடுங்க. இனி ரோகிணி கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதனால தான் ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு எப்படியோ பிரச்சனை செஞ்சது யாருன்ற உண்மையை கண்டுபிடிச்சி ரோகிணிக்கும் சிந்தாமணிக்கும் சரியான பதில் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப நிம்மதியாக அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்ருதி. ரோகிணி யோசிக்கிறாங்க, என்னுடைய அம்மா எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சா என்னை பற்றின உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்க. இந்த ஸ்ருதியும் என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டா என்னை போலீஸ்கிட்டையும் வசமாக மாட்டி விட்டுட்டான்னு ஸ்ருதி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க ரோகிணி.